ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச சிஓஏ எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் வந்தாச்சு. அடுத்த எக்ஸாமுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்குப்பா. ஸோ இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிஓஏன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ 2025 ஜூனில் நடந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது சிஓஏ எக்ஸாம். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வந்தாச்சு. இப்போ ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலேஜ், உங்கள்கிட்ட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுடைய ஐடி கார்டை ஷோ பண்ணி வாங்கிக்கலாம். சரி சார், என்ன ஐடி கார்டு கொண்டு போகிறது அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட் இருந்தால் கட்டாயம் எடுத்துக்கங்க. கம்பல்சரியாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு கம்பல்சரி. ஸோ ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா அதையும் கையோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாருங்கள். ஸோ எப்போக்குள்ளே வாங்கணும், லாஸ்ட் டேட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். 22 அதெல்லாம் ஸ்டார்ட், அதாவது 22/9/2025 அன்றைக்கி ஆரம்பித்து 26/9/2025 சரிங்களா? 26ஆம் தேதிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும் கம்பல்சரி. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சரியா? ஸோ மேலும் கொடுக்கப்பட்டுள்ள தேதிக்குள் வழங்கப்படாமல் உள்ள சான்றிதழை திரும்ப வந்து அவங்க அப்போ சர்டிஃபிகேட் வாங்காமல் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் சென்னை தான் போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் போங்க. காலேஜில் போய் வாங்கணும் அப்படின்னா காலேஜோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் நீங்கள் போய் ஆகணும், சரிங்களா? ரொம்ப ஈவினிங் ரொம்ப லேட்டாவோ இல்லை ஏர்லி மார்னிங் போனீங்கனாலோ பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா அது வந்து காலேஜ், ஓகேங்களா? ஸோ இப்போ காலேஜில் போய் வாங்கணுன்னா காலேஜோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கம்பல்சரி போய் ஆகணும். சரி, ஓகே. இப்போ என்னோடய சர்டிஃபிகேட்டில் எங்கே சார் இருக்குது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து கீழே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், சரிங்க? அந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக அனுப்பியிருப்பாங்க பிடிஎஃபை. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ் மேலே பாருங்கள், ரைட் சைடில். ஸோ சர்ச் பண்ணும்போது உங்களுடைய நம்பர் போட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் 2481 சம்திங் 0041 வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க, சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். மேலே டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ண உடனே வந்து நமக்கு ஷோ ஆகுதாங்க, கிளியராக ஷோ ஆகுது. ஸோ உங்கள் நேம் என்ன, சரிங்களா? எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 101 இருக்குது, சென்டர் கோடு 101. 101 என்ன மேலே நல்லா பாருங்கள், சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை. ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோடது சர்டிஃபிகேட் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் வாங்கிக்க முடியும். அங்கே போய்ட்டு ஐடி கார்டு ஷோ பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் சர்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு நேமாக போய்ட்டு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 191 பேஜ் இருக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் யார்ட்டையாவது கொடுத்து உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் சொல்லுங்கள், ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்கள், சரிங்களா? ரெஜிஸ்டர் நம்பர் சொன்னாலே போதும். ஸோ உங்களுடைய அதில் டைப் பண்ணிங்கனாலே போதும். அதில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அடிச்சிங்கனாலே போதும். உங்கள் ஹால் டிக்கெட் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து கிளியராக ஷோ ஆகிடும். நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃபை காமிச்சு சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நெக்ஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏர்லியராக ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி.